விஜய் அவர் வந்து அரசியலுக்குள்ள வந்தாரு. ஸோ அவருக்கு 2026 எப்படி கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அரசியல் லாபம் பெறுவதற்கு சூரியன் பலமாக இருக்கு. ஜாதகத்தில் உச்சமும் நீசமும் ஆட்சியும் சூரியன் இல்லை. சூரியன் பரிவர்த்தனையானால் பவர். அவர் ஜாதகத்தில் சூரியனுடன் சேர்ந்த புதன் வக்ரம் வந்து உதயநிதி ஸ்டாலின். மக்களினுடைய நம்பிக்கைகளால் நடக்கிறதே கிடையாது. மக்கள் நம்பிக்கை போட்டு தான் ஓட்டு போடுறாங்களா என்ன? இந்த கேம்லிங்கில் எது அதிகமாக அங்கே இறக்க போடுதோ அதை ஜெயிக்கணுன்றனால நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருந்தாலும் தற்போது அது இல்லை. இன்னொரு விஷயம், இப்போ அவருக்கு குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நடக்கக்கூடிய ராகு கேது பேர் அரசியலுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க தான் போகுது. ஓகேங்களா? இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கே வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியாது. ஏன்னா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, சந்திரசேகர் விஜய்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு வேளை வந்தாருன்னா ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே பேரை மாற்ற சொல்லணும் நான். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் பக்தி. இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர் ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் ஜோதிடம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நாங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. அதாவது விஜய் அவர்கள் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வந்தார். 2026 ஒரு பெரிய ஸ்டெப்பும் எடுத்து வைக்கிறாரு. ஆனால் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அமையங்களும் அமையறதில்லை. ஏடிஎம்கே அவர்களோட பேச்சுவார்த்தை போச்சு, நடக்கல. ஏடிஎம்கே பிஜேபி வந்துருச்சு. ஸோ அவருக்கு 2026 எப்படி இருக்க போகுது கரெக்டாக அமையும்? ஓகே, அதாவது விஜய் அப்படிங்கிறவருடைய அரசியல் ஸ்டெப் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. இது வந்து பிஜேபியோட சேரணும், ஏடிஎம்கேல சேரணும், இப்படி போனால் தான் ரூட் அப்படிங்கிறது எதுவும் அரசியலில் கிடையாது. அவங்க தனியாக இருந்து குழப்புறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம், அரசியலில் இன்றைக்கி வெற்றி மட்டுமே நிரந்தரம் இல்லை. அவங்க லாங் டேர்ம் பிளான் பண்ணியிருக்கலாம். அவங்களுடைய பிளானிங் வந்து பெருசாக இருந்திருக்கலாம். ஒருவேளை இது கூட அவங்களுடைய தந்திரமாக கூட இருக்கலாம். எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியை வீழ்த்துறது கூட ஒரு முக்கிய தந்திரமாக இருக்கலாம். நம்ம ஜெயிக்கிறத விட ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு டீமை உடைக்கிறது கூட ஒரு தந்திரமாக இருக்கலாம். அதனால் வந்து அது அவங்க என்ன தந்திரத்தில் இருக்கிறாங்களோ அதை நம்ம பார்ப்போம். நம்ம இங்கே பேசக்கூடியது ஜாதக ரீதியாக அவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லணும். நம்மளுக்கு கிடைச்சது வந்து கூகுளில் விஜய் ஜாதகம் அப்படின்னு போட்டு விஜயினுடைய பிறந்த தேதி அதில் கிடைச்ச தகவல்கள் அடிப்படையில் தான் பேசுகிறோம். அவர்கிட்ட கூப்பிட்டு அவருடைய பிறந்த தேதியெல்லாம் கேட்டு நம்ம பேசலை. நம்ம கிடைச்ச தகவல் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவருக்கு அரசியல் யோகம் எப்படி இருக்குது, இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது அவருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அரசியல் லாபம் பெறுவதற்கு சூரியன் பலமாக இருக்கணும். அப்போ சூரியன் பலம் என்பது ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெறுவதோ உச்சம் பெறுவதோ நீசம் பெறுவதோ இதுதான். அப்போ அவருடைய ஜாதகத்தில் உச்சமும் நீசமும் ஆட்சியும் சூரியன் இல்லை. அடுத்து சூரியன் பரிவர்த்தனையானால் பவர். அவர் ஜாதகத்தில் சூரியன் பரிவர்த்தனையும் இல்லை. அடுத்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் விளிம்பு சந்தியில் இருந்தால் பவர். அவர் ஜாதகத்தில் சூரியன் சந்தியில் இல்லை. அப்போ என்ன தான் செய்கிறது அப்படின்னா, சில நேரங்களில் சனியுடன் சேர்ந்த சூரியன் பவர் கொடுக்கலாம், ஆனால் நேரடி பவர் கொடுக்குறதில்ல. ஆனால் அவருடைய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கு. அப்போ அவருக்கு சொந்த தொழில் அல்லது அரசு உத்தியோகம் அல்லது அரசியல் சார்ந்த லாபங்களை கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப அதுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ரூட்டு கிடச்சிருக்கு. அதை விட மிகப்பெரிய ரூட்டு சூரியன் சனி சேர்ந்து அதோட புதன் சேர்ந்துருக்கு. அந்த புதன் வக்ரமாகவும் இருக்குது. இந்த வக்ரமான புதன் சேரும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை, மிகப்பெரிய அமைப்பை வந்து சூரியனுக்கு கொடுக்குது. அந்த அடிப்படையில் இவர் வந்து அரசியலில் மிகப்பெரிய ஒரு நிலையை அடையலாம். இதே அமைப்பு, இதே போலவே அமைப்பு சூரியனுடன் சேர்ந்த புதன் வக்ரம் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்குது. ஓகேங்களா? அண்ணாமலைக்கும் அதே தான் இருக்குது, இவருக்கும் அதே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இவருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக அரசியல் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஆனால் இப்போ நடக்குமா அப்படின்னா இந்த வருஷம் அவருக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஆனால் வந்து இப்போ விஜயகாந்த் வந்தார், ஃபஸ்ட்டு டைம் அவரால் முடியல. செகண்ட் டைம் வந்து நிறைய சீட்டை பிடிச்சாரு. ஆமாம் எடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய உடல்நலம் சம்பந்தமாக கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது, கொஞ்சம் பாலிடிக்ஸ் பெரிய வேறு மாதிரி ட்ராக் எடுத்ததெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் பின்னடைவை கொடுத்ததே தவிர, ஆனால் செகண்ட் டைம் அவர் பிடிச்சார் இல்லைங்களா, அதை விட அதிகமான இடங்களில் ஒரு செகண்ட் டைம் பிடிக்கலாம். ஆனால் இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு பாயிண்ட் ஒரு இடத்த ரீச் பண்ணுவாங்களே தவிர முழுசாக இவங்க நினைக்கிற மாதிரி மொத்த கேமே நம்ம கைக்கு வந்துடும், கேஜிஎஃப் மாதிரி அடிச்சு விளையாடலாம்லாம் முடியாது கண்டிப்பாக. ஏன்னா ஜாதகத்தில் அந்த அளவுக்கு யோகங்கள் இல்லை. ஏன்னா இதை விட யோகமான ஜாதகம் ஸ்டாலினுடைய ஜாதகம். ஸ்டாலினை விட இவங்களோட வலுவான ஜாதகம் எடப்பாடியார் ஜாதகம். அப்போ ஸ்டாலினும் எடப்பாடியாரும் கேமில் நிற்கிறாங்க. அவங்கள விட இவங்க ஜாதகம் பவர் இல்லை. ஒருவேளை அவங்க கேமில் இல்லாட்டினா இவங்களை பற்றி தூக்கி வச்சு நம்ம பேசலாம். அவங்க 2 பேரும் கேமில் நிற்கிறாங்க. இவங்க முன்னால் பின்னால் ஓடலாம். இதுக்கு இடையில இன்னொருத்தர் சீமான்றவர் வளர்ந்து வர்றாரு. அவர் நல்லா வளர்ந்து வராரா, காமெடியாக வளர்ந்து வராராங்கிறது செகண்டரி. அவருக்கும் வந்ததுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிடிக்கிறார். ஏன்னா இங்கே என்னன்னா காற்று வந்து ஒன்று ப்ரெஷர் கொடுத்து உள்ளே போகணும்.
ஓகேங்களா, ப்ரெஷரான காற்று ஒரு இடத்த ப்ரெஷர் பண்ணி உள்ளே போகலாம். சில நேரத்தில் வெற்றிடமே காற்றை உறிஞ்சிடும். ஓகேங்களா, அப்படி ஒரு வெற்றிடம் இங்கே இருக்குது, அதில் சீமான் உறிஞ்சப்படலாம். சரிங்களா, அப்போ இதில் ஒன்று இருக்குது. இப்போ அண்ணாமலை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, நயினார் அவர் வந்துட்டார். இது என்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறது தேவை. இப்போ இன்னொரு விஷயம், அது மாற்றாமல் இருந்திருந்தா ஒருவேளை பிஜேபியும் ஏடிஎம்கே அலையன்ஸும் வந்து அண்ணாமலைக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கப்போ இந்த அண்ணாமலை வச்சுருந்தா அண்ணாமலைக்கு பவர் குறையலாம். அப்போ அவர் வெளியெடுத்து போட்டு இப்போ ஒரு அதை சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இது எங்கே போய் நிற்கின்றது நம்மளுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஒரு வருஷத்தில் என்ன வேணாலும் மாறலாம். மக்களினுடைய நம்பிக்கைகளால் நடக்கிறதே கிடையாது. மக்கள் நம்பிக்கையை போட்டு தான் ஓட்டு போடுறாங்களா என்ன, வெளிப்படையாக பேசுகிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இல்லைங்களா. அது எது ஜெயிக்கணுமோ அது ஜெயிக்குன்ற மாதிரி ஒரு பெரிய கேம்லிங் தான் இது. அப்படிங்கிறப்ப இந்த கேம்லிங்கில் எது அதிகமாக அங்கே இறக்கப்படுதோ அது ஜெயிக்கும்ன்றனால நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும்பொழுது விஜய்க்கு அந்த வாய்ப்பு இருந்தாலும் தற்போது அது இல்லை. இன்னொரு விஷயம், இந்த ஜாதகம் உண்மையான்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்போ ஜாதகம் பொய்யா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் பொய்யா இருக்கலாம். ஆனால் கிடைத்த தகவல் அடிப்படையில் புதன் அவருக்கு அந்த வக்ரத்தை சேர்ந்ததால் அந்த சந்திரன் அந்த பிரச்சனை கொடுக்கலாம். இன்னொரு விஷயம், இப்போ அவருக்கு குடும்ப விஷயத்துலேயும் கொஞ்சம் பிரச்சனையை ஆரம்பிச்சு வைக்குது. இப்போ அதையும் அவர் ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. நான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன், நம்மளுக்கு நெட்டில் கிடைச்ச ஜாதக அடிப்படையில் பேசுகிறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஜாதகம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடந்த ஒரு வருஷம் 4 மாதமாகவே குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது ஃபேமிலி லைஃப்பில். அது இந்த வருஷம் ஒரு முடிவுக்கு வரலான்னு காட்டுறதே தவிர, ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை சந்திச்சு தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகேங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து அவர் இப்போ நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி அரசியலுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்க தான் போகுது. அப்போ இன்னும் வரக்கூடிய ஒரு 2 வருஷம் அவர் பிரச்சனையான டயத்தில் தான் போய் மாட்டிக்கிறார். அப்போ எலெக்ஷன் டயத்துலேயே அவர் பிரச்சனையான டயத்தில் தான் இருக்கிறான்றப்ப சில நேரத்தில் வந்து அவருக்கு அரசியல் ரீதியாக வழக்குகளோ இன்னும் கொஞ்சம் அடித்து விளையாட வேண்டியதுக்கு கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் அதிகமாக முன்னால் வந்து நிற்கலான்னு காட்டுது. எனவே இந்த எலெக்ஷன் அவருக்கு வந்து ஒரு மார்க்கை எடுத்து கொடுக்குமே தவிர முதல் மார்க் எடுத்து கொடுக்குமான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். இல்லைங்க, அது எல்லா இடத்துலையும் தீர்க்கமாக தானே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லா கட்சிக்காரங்களும் தீர்க்கமாக தான் இருக்கிறாங்க. நம்ம யாரையும் எல்லாரும் அவங்கவுங்க ஜெயிக்கணும் தான் போராடுறாங்க. எல்லாரும் களத்தில் இது இல்லை, அன்னைக்கு இருந்தில்லை இன்னைக்கு இருந்து எல்லாருமே அதுதான் போராடுறாங்க. நம்ம யதார்த்தத்தை பேச வேண்டியது இருக்கு இல்லையா. நம்ம வெளியே என்ன தான் பேசினாலும் இந்த டைம் என்ன வேல்யூ இருக்குது, நம்ம ஊருக்குள்ளே என்ன இருக்குது. இப்போ தான் அவங்க அன்னதானம் போடுறது நற்பணி மன்றத்தினுடைய வேலையில செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்போ இப்போ ஒரு இடத்துல சொன்னாங்க, மாநாடுக்கு வர கூட்டமெல்லாம் கட்சி வாக்குகளாக மாறாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அரசியல் இருந்தவங்களுக்கு தெரியும். அரசியல் இருக்கவங்க மாநாடு கூட்டத்தை வச்செல்லாம் முடிவு பண்ண மாட்டாங்க, எதுவுமே வாக்குகளாக மாறாது. ஏன்னா நான் வந்து நம்ம சும்மா லோக்கலில் நீங்கள் உங்கள் லோக்கலில் ஒரு 10 பேத்துக்குள்ள இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்காரங்களாம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லைங்களா. இது எதார்த்தம். ஏன்னா அவங்கவுங்க பர்சனலாக முடிவெடுப்பாங்க மக்கள். இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி அரசியல் அப்படிங்கிறதுங்க சிம்பிள். அரசியலுங்கிறது என்னென்னா, அரசியல் இருக்கிறவங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கணும். சரிங்களா, இப்போ இருக்கக்கூடிய லீடிங்கில் இருக்கக்கூடிய கட்சிகள் எப்படி வளருது, ஏன் வளர்ந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒரு பெரிய மலை கிராமத்துக்கு போனேன். அந்த கிராமத்துக்கு வந்து வண்டியே போகலை. நான் போனேன், அங்கே ஒரு 2 கட்சியினுடைய தலைவருடைய ஃபோட்டோ அந்த வீட்டுக்கு முன்னால் தொங்குது. சரிங்களா, அவர் அந்த ஊரில் வந்து ஒரு புரோக்கரேஜ் பார்க்குறாரு, கொஞ்சம் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு அந்த கட்சி வந்து என்ன செய்யுது, வருமானத்துக்கு வழி கொடுக்குது. அதனால அந்த கட்சியை அவர் வளர்த்து அவங்க வீடு ஃபுல்லாக கட்சி, அவங்க பைக்கில் கட்சி கொடி எல்லாமே வச்சுக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த கட்சியில் ஒரு பொசிஷனில் இருக்கிறாரு. அப்போ அந்த கட்சினால அவருக்கு வருமானம் வருது. அப்போ வருமானம் வர அளவுக்கு கட்சி வளரணும். சரிங்களா, ஆர்வத்திலையும் ஆசையிலையும் நட்புனாலையும் ரசிகர்னாலையும் ஒரு கட்சி வளரவே வளராது. கொஞ்ச நாள் அது டல்லாயிரும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க அனுப்ப மாட்டாங்க. சரிங்களா, அப்போ இந்த கட்சியில் இருக்கிறதுனால எனக்கு வருமானம் வரணும், இந்த கட்சியில் இருக்கிறதுனால நான் கோடீஸ்வரன் ஆகணும், இந்த கட்சியில் இருந்து தான் இந்த பெரிய கோடிகளை சம்பாரிச்சுன்ற சிந்தனை வந்தால் தான் மக்கள் அதிகமாக வருவாங்க. அப்போ தான் நம்பிக்கை வரும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குது. இப்போ தான் அந்த கட்சி வந்து பிறந்திருக்குது. இன்னும் அது ட்ரெஸ் எல்லாம் போட்டு வளர்ந்து நிறைய பிறந்த நாள்களை பார்க்கணும் இல்லைங்களா. அப்போ அது ஓவரலாக பார்க்குறப்பையும் சரி, ஜாதக ரீதியாக பார்க்குறப்பையும் சரி, வாய்ப்புகள் இருக்கே தவிர அந்த வாய்ப்புகள் இப்போ இல்லை. வரும் கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போ இல்லைன்றதை சொல்லலாம். ஏன்னா இப்போ அடித்து விளையாடுறதுக்கு வேற இதை விட பவரான ஜாதகங்கள் லீடிங்கில் இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கே வாய்ப்பு கிடைக்குமான்றது தெரியாது. ஏன்னா ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கணும்ல கடைசி வரைக்கும், அவர் இருப்பார் இல்லையா. அப்போ அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கலைஞரையா இருக்க வரைக்கும் ஸ்டாலின் கொடுக்கல. ஓகேங்களா, அது என்னன்னா கொடுக்கவும் முடியாது. ஏன்னா கட்சிகள் ஏற்றுக்காது. தலைவரை ஓரம் வச்சுக்கிட்டு இன்னொரு பொசிஷனுக்கு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் அவர், அதுக்கப்புறம் யாருன்றதை அப்புறம் பேசிக்கலான்னு தான் எல்லாரும் முடிவு எடுப்பாங்களே தவிர, அவர் ஜாதகம் வெயிட்டாக இருக்குது, அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அவர் இதானாலும் கூட இந்த பக்கம் எடப்பாடி தான் ஆப்போசிட்டில் நிற்கிறாரு, அவர் ஜாதகம் நல்லா இருக்குது. அப்போ இந்த 2 ஜாதகங்களுக்குள்ளே இது மேலேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ இல்லை. இருக்குது, இப்போ இல்லை.
அவங்க இன்னுமே வந்து இந்த படங்களில் அவர் இன்னும் கொஞ்சம் பழைய தாதா வந்து ஒரு குரு வாத்தியார் ரேஞ்சுக்கு வாரினதுக்கப்புறம் ஃபீல்டர் இன்னொருத்தல் வரும்போது வேணால் அடிச்சு விளாட்லாம் அவர். இப்போதைக்கு அவங்க கேமில் இருக்கிறாங்கன்றதுனால கொஞ்சம் கஷ்டம் ஜாதக ரீதியாக. இந்த அமைப்பு நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து நெட்டில் கிடைச்ச ஜாதக அடிப்படையில் தானே தவிர இது ஒருவேளை உண்மையாக இருந்தால் சரி, ஒருவேளை பொய்யான தகவலாக இருந்துச்சுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாறுபடலாம். சரிங்களா? இல்லை நான் சொல்ல டைம்லாம் தேவையில்லைங்க, தேதி சரியாக இருந்தால் கூட நான் சொல்லக்கூடிய பலன்கள் சரியாக இருக்கும். அது வரைக்கும் போதும். நம்மளுக்கு வந்து கிடைச்சது தானே சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த அமைப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம், ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன், சரிங்களா? அதுக்கப்புறம் அண்ணாதுரைன்னு ஒருத்தர் இருந்தார், அருணாச்சலம்னு ஒருத்தர் இருந்தார், அருணாச்சலம்னு ஒருத்தர் இருந்தார். ஓகேங்களா? சலம்னா தண்ணி, ராமச்சந்திரன்னா சந்திரன்னா தண்ணி, அண்ணான்னா தண்ணி, பழனி எடப்பாடி பழனிசாமி, பழனினா தண்ணி, ஏரி பேர் தான் பழனி. அங்கே பழனியில் திருவாவூரங்குடிக்கு கீழே கூடிய ஏரி பேர் பழனி. இப்போ எல்லாமே தண்ணி, பழனி, சலம் இப்படியே வருது. இப்போ இந்த தடவை ஸ்டாலின் பொறுப்பெடுக்கும்போது என்ன சொன்னார்னா, முத்துவேல் கருணாநிதி ஆகிய நான் சொன்னார். முத்துங்கிறது சந்திரன். ஓகேங்களா? அப்போ எல்லாத்துக்குமே முத்து, சந்திரன், பழனி, தண்ணி, சலம் இப்படியே வருது. ஓகேங்களா? இப்போ விஜயோடைய அப்பா பேர் என்ன? சந்திரசேகர். அப்போ சந்திரசேகர் விஜய்னு சொல்லி ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஒரு வேளை வந்தாருன்னா ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடனே பேரை மாற்ற சொல்லணும் நான். அப்போ இதெல்லாம் வரும், இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வரும், நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம்ன்றதை சொல்லலாம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.